ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். நம்ம பைத்தன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைச்சாம் அப்படிங்கிற ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதனோட யூசஸ் என்னென்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தன் ஐடிஸ், அதாவது பைத்தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடிஸில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம அதில் வந்து டாப் 10 ஐடி எடுத்து அதனோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அந்த டாப் 10 ஐடிஸில் நாம வந்து இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிறது பைச்சாம். அதான் வந்து மோஸ்ட் யூஸ்டு ஐடியா இருக்குது. பைத்தன் டெவலப் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது, அது என்னெல்லாம் அந்த பைச்சாம் வச்சு எதெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைச்சாம் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் JetBrains ஓப்பன் ஆயிரும். ஸோ பைத்தன் ஐடி ஃபார் ப்ரொஃபஷனல், அதை நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 30 டேஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இது லைசன்ஸ் வாங்குறதுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் இல்லை நான் வந்து லேர்னராக இருக்கேன், எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னே அது டவுன்லோட் ஆகிற டைமில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா, அது ப்ரொஃபஷனலுக்கும் கம்யூனிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது வந்து ஒரு HTML, JScript எல்லாமே SQL query எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் ஆகும். கம்யூனிட்டி வெர்ஷன் வந்து ஒரு பைத்தன் மட்டுமே. நீங்கள் பைத்தனில் வந்து வேற எந்த லாங்குவேஜ் இன்டகிரேட் பண்ண முடியாது. நீங்கள் பைத்தன் மட்டும் லேர்ன் பண்ணுறீங்க, ஒரு நான் லேர்னராக இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கேன், இல்லை நான் ஒரு பிகினராக இருக்கேன் பைத்தனில், ஸோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்யூனிட்டி வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக நான் வந்து இல்லை நான் மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து நான் இன்டகிரேட் பண்ணி நான் நிறையா இது பண்ணணும், புதுசாக ஏதாவது இன்வென்ஷன் பண்ணணும், இல்லை வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும், இல்லை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலுக்கு போங்க. 30 டேஸ் தான் ட்ரையல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் வரும். அதனோட ப்ரைஸிங் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே, JetBrains-ஓட வெப்சைட்லேயே ப்ரைஸிங் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்தாவே தெரியும். ஸோ இயர்லி பில்லிங், மந்த்லி பில்லிங், அது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெளிவாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் பொறுத்து, அதாவது நம்மளோட எக்ஸ்டென்ஷன் நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நமக்கு தேவையானங்கிறத மட்டும் நம்ம சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து அவங்களோட புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை அவங்களோட வீக்லி நோட்டீஸை வந்து நீங்கள் நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களோட மெயில் ஐடிக்கு அவங்களோட நியூஸ் லெட்டர்ஸ் வந்துடும். நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால், நெக்ஸ்ட். ஸோ டெஸ்க்டாப் நமக்கு கண்டிப்பாக வேணும். அசோசியேஷன் ஸ்டார்ட் பை, எஸ் நமக்கு அது வேணும் கண்டிப்பாக. அடுத்து ஃபோல்டர் டு பாத், அது தேவைப்படாது. நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது JetBrains-ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்க
லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நம்மளோட கோடிங்கோட ஃப்ரெஷ்ஷா பைத்தான் கோடிங் ஸ்டார்ட் பண்ணப்போம். அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகுல். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம்.